மாணவி விவகாரத்தில் புதிய சலசலப்பு. அண்ணாமலைக்கு வக்கீல் நோட்டீஸ். மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லையேல் 50 லட்சம் நஷ்ட ஈடு. நடராஜனை தூண்டிவிட்ட மா. சுப்பிரமணியம். சிபிஐ விசாரணையை தடுக்க திமுக போட்ட பிளான். வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார சம்பவத்தில் யார் அந்த சாரை காவல்துறை மூடி மறைத்ததால் கடும் கொந்தளிப்புக்கு ஆளானார். அதனால் மாணவியின் பலாத்காரம் செய்த ஞானசேகரன் அதையடுத்து யார் யாருக்கெல்லாம் கால் பண்ணி பேசினார் என்பது குறித்த தகவலை வெளியிட்ட அண்ணாமலை அந்த நபர்களிடத்தில் காவல்துறை விசாரணை நடத்தாததை கடுமையாக கண்டித்திருந்தார். குறிப்பாக அன்றைய தினம் ஞானசேகரன் பலாத்கார சம்பவத்துக்கு பிறகு சென்னை கோட்டூர்புரம் காவல் நிலைய இன்ஸ்பெக்டருக்கு 6 முறை பேசியதாகவும் அதன் பிறகு கோட்டூர்புரம் வட்ட செயலாளர் சண்முகத்திற்கு பேசியதாகவும் தெரிவித்திருந்தார். அதோடு சண்முகத்தின் நண்பராக அண்ணா பல்கலைக்கழக PRO நடராஜன் மீதும் குற்றம் சாட்டியிருந்தார். அதாவது இந்த நடராஜன் தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள CCTV கேமரா பதிவுகளை அளித்ததாக கூறியிருந்தார். அதனால் இவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார் அண்ணாமலை. அதோடு வட்ட செயலாளர் சண்முகம் அதன் பிறகு திமுக அமைச்சர் மா. சுப்பிரமணியத்துக்கு பேசியதாகவும் கூறியிருந்தார். என்றாலும் அவர்கள் அப்போது என்ன பேசிக்கொண்டார்கள் என்பதை அண்ணாமலை வெளியிடவில்லை. இன்னொருவர் பேசிய தகவல்களை தான் கேட்பது குற்றம் என்பதால் அவர்கள் யார் யாருக்கு பேசினார்கள் என்ற போன் கால் குறித்த தகவலை மட்டும் வெளியிட்டார். ஆனால் அண்ணாமலை அப்படி குற்றம் சாட்டிய பிறகு தனக்கும் ஞானசேகரனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அவன் சம்பந்தப்பட்ட விஷயமாக வட்ட செயலாளர் சண்முகம் என்னிடத்தில் பேசவில்லை என்று மறுப்பு தெரிவித்து இருந்தார் அமைச்சர் மா. சுப்பிரமணியம். இப்படியான நிலையில் தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் PRO-வான நடராஜன் என்பவர் அண்ணாமலை மீது ஒரு வழக்கு தொடர்ந்து உள்ளார். அதில் ஞானசேகரன் விவகாரத்தில் தன்னை சம்பந்தப்படுத்தி அண்ணாமலை அவதூறு செய்தி வெளியிட்டு விட்டார். அது எனக்கு மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளது. அதோடு நான் அண்ணா பல்கலைக்கழக பணியில் இருந்து ஓய்வு பெற்றுவிட்டேன். ஆனால் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையோ என்னையும் மாணவி விவகாரத்தில் சம்பந்தப்படுத்தி இருக்கிறார். நான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணியில் இல்லாத போது ஞானசேகரன் சம்பந்தப்பட்ட CCTV கேமரா பதிவுகளை அளித்ததாக ஒரு பொய்யான தகவலை வெளியிட்டு இருக்கிறார். இதனால் எனக்கு மிகப்பெரிய மன உளைச்சல் ஏற்பட்டு உள்ளது என்று அந்த மனுவில் கூறியிருக்கும் நடராஜன், அண்ணாமலை தனக்கு மான நஷ்ட ஈடாக 50 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்று கூறியுள்ளார். அதோடு தான் பேசியதற்கு அண்ணாமலை மன்னிப்பு கேட்டுவிட்டால் நஷ்டஈடு கோர மாட்டேன் என்றும் அந்த மனுவில் நடராஜன் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் அமைச்சர் மா. சுப்பிரமணியம் குறித்து அண்ணாமலை பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் அவர் இப்போது வரை அண்ணாமலை மீது எந்த வழக்கும் தொடரவில்லை. காரணம், வழக்கு தொடர்ந்தால் அவரே சிக்கிக் கொள்வார். அதன் காரணமாக இப்போது இந்த நடராஜனை தூண்டிவிட்டு அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறார் மா. சுப்பிரமணியம். அதோடு அண்ணாமலையை பொறுத்தவரை சம்பந்தம் இல்லாமல் ஒருவர் மீது குற்றச்சாட்டை முன்வைக்க மாட்டார். அதோடு வட்ட செயலாளர் சண்முகம் இந்த நடராஜனுக்கும் கால் பண்ணி பேசியிருக்கிறார். இது குறித்த ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டுதான் அண்ணாமலை அந்த குற்றச்சாட்டை வெளியிட்டிருக்கிறார். அதனால் இந்த மாணவி வழக்கு என்று வருகிற போது இதில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரிடத்திலும் காவல்துறை விசாரணை நடத்தி இருக்க வேண்டும். ஆனால் சம்பந்தப்பட்ட யாரிடத்திலும் விசாரணை நடத்தாமல் ஞானசேகரன் ஒருவன் மட்டுமே குற்றவாளி என்று சொல்லி இந்த வழக்கை காவல்துறை க்ளோஸ் பண்ணிவிட்டார்கள். அதோடு இந்த வழக்கை நீண்ட காலம் இழுத்தடித்தால் இதில் சம்பந்தப்பட்ட திமுக புலிகள் அம்பலத்துக்கு வந்து விடுவார்கள் என்பதனால் பொள்ளாச்சி பாலியல் வழக்கை எல்லாம் பல ஆண்டுகள் நடைபெற்ற நிலையில் தற்போது இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கை 5 மாதத்தில் திமுக அரசு முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக புலிகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே காவல்துறையும் இந்த வழக்கை அவசரகதியில் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. அதோடு அண்ணாமலை தங்களை பற்றி அவதூறு செய்தி வெளியிட்டார் என்று இதற்கு முன்பு திமுகவின் எம்பிக்கள் TR பாலு, கனிமொழி உள்ளிட்டோர் அண்ணாமலை தங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு தர வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த வழக்குகள் எல்லாம் இப்போது என்ன ஆனது என்றே தெரியவில்லை. அதேபோல்தான் இந்த நடராஜன் தொடுத்துள்ள இந்த மான நஷ்டஈடு வழக்கும் இன்னும் சில மாதங்களுக்குள் காணாமல் போய்விடும். என்றாலும் இந்த விவகாரத்தில் அடுத்து அண்ணாமலை நீதிமன்றத்திற்கு சென்று இந்த வழக்கை எதிர்கொண்டு இதில் சம்பந்தப்பட்ட நபர்களை கூண்டில் ஏற்ற போகிறாரா, இல்லை இதற்கு வேறு விதமாக விளக்கம் கொடுக்க போகிறாரா என்பதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செய்தி. ஹிந்து என்ற பெயரை பள்ளி சான்றிதழிலிருந்து நீக்கிய திமுக அரசு. இந்துக்களை அழிக்க திட்டமா? கொந்தளிக்கும் இந்து முன்னணி.
தமிழகத்தில் உள்ள திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அதன் காரணமாகவே மத ரீதியாக இந்துக்களை இவர்கள் தொடர்ந்து இழிவுபடுத்திக் கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தற்போது இந்து மதத்தையே அழித்துவிட வேண்டும் என்ற முயற்சியில் மு.க. ஸ்டாலின் இறங்கியிருக்கிறார். அதன் காரணமாக ஆன்லைன் மூலம் மாணவர்களுக்கு வழங்கப்படும் சான்றிதழ்களில் ஹிந்து என்ற மதத்தின் பெயரை எடுத்துவிட்டார்கள். அதாவது ஹிந்து நாடார், இந்து மறவர் என்று இத்தனை காலமும் இடம்பெற்று வந்தது இப்போது நாடார் மறவர் என்று மட்டுமே இடம்பெற்றுள்ளது. இப்படி குறிப்பிடுவதால் அவர்கள் இந்துக்களா கிறிஸ்தவர்களா என்பது தெரியாமல் போய்விடும். குறிப்பாக இந்து மக்களுக்கு சட்ட ரீதியாக கிடைத்து வரும் சலுகைகள் கிடைக்கக்கூடாது என்பதற்காகவே இதை திமுக திட்டமிட்டு செய்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதுகுறித்து இந்து முன்னணி தலைவர் காடீஸ்வரா சுப்பிரமணியம் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், தமிழ்நாட்டில் எப்போதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் இந்துக்களை பழிவாங்கும் நடவடிக்கை நடைபெறுகிறது. அதன் காரணமாகவே திருப்பரங்குன்றம் போன்ற இந்து கோயில்களின் அடையாளங்களை மாற்ற தொடங்கியிருக்கும் திமுக அரசு இன்னொரு பக்கம் பள்ளி சான்றிதழில் கூட ஹிந்து என்ற மதத்தின் பெயரையே எடுத்துவிட்டார்கள். அதே சமயம் கிறிஸ்தவர் முஸ்லிம்களின் மதங்களை சரியாக பதிவிடுகிறார்கள் என்று குற்றம் சாட்டியிருக்கும் காடீஸ்வரா சுப்பிரமணியம், இந்துக்களுக்கு மத ரீதியாக எந்த ஒரு சலுகையும் கிடைத்துவிடக் கூடாது, அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் முதல் கட்டமாக இந்த வேளையில் திமுக இறங்கியிருக்கிறது. அதனால் இதற்கு எதிராக இந்து முன்னணி சட்ட ரீதியாக மட்டுமின்றி திமுக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தப் போகிறோம். தமிழ்நாட்டில் இத்தனை காலமும் இந்துக்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்டு வந்த நிலையில் இப்போது அவர்களின் இந்து என்ற அடையாளத்தையும் மாற்றும் முயற்சியில் திமுக இறங்கி இருப்பதற்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். இது குறித்து மத்திய அரசுக்கு தெரியப்படுத்திவிட்டு அதன் பிறகு தமிழக அரசுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். குறிப்பாக பள்ளி சான்றிதழ்களில் ஜாதி சான்றிதழ் மட்டுமின்றி அவர்களின் மதமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது எப்படி இந்து என்ற ஒரு மிகப்பெரிய மதத்தை இவர்கள் நீக்க முடியும்? வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வந்த கிறிஸ்தவ முஸ்லிம் மதங்களுக்கு இந்த திமுக அரசு முக்கியத்துவம் கொடுக்கிறது. இந்த மண்ணில் தோன்றிய மதத்தை அளிக்க பார்க்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான இந்து விரோத ஆட்சியை மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கிறார். இது இந்து மதத்தின் மீது அவர் கொண்டுள்ள வன்மத்தையே காட்டுகிறது. இதற்கு நாங்களும் அவருக்கு சரியான பதிலடி கொடுப்போம் என்று காடீஸ்வரா சுப்பிரமணியம் திமுகவுக்கு எதிராக ஒரு அறிக்கை வெளியிட்டு உள்ளார். அரசியல் பேசுவோம் வாருங்கள். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்கள் தான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்புவார்கள் என்று ஒரு தப்பு கணக்கு போடுகிறார். அப்படித்தான் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இவர் நானும் விவசாயிதான் என்று சொல்லிக்கொண்டு தோளில் பச்சை துண்டை போட்டபடி வயல்வெளியில் நடந்து ஓட்ட சோட்டு நடத்தினார். அதாவது இவரது தந்தை கருணாநிதி அரசியல்வாதி இல்லையாம், விவசாயியாம். இப்படி மு.க. ஸ்டாலின் சொன்னால் அதை அப்படியே நம்புவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் என்ன முட்டாள்களா? இப்படி கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தமிழ்நாட்டு விவசாயிகளை ஏமாற்றிய மு.க. ஸ்டாலின் தற்போது மீண்டும் ஒரு ஏமாற்று செய்தி வெளியிட்டிருக்கிறார். அந்த செய்தியில் தோளில் பச்சை துண்டை போட்டுக்கொண்டு வேஷம் போடும் போலி விவசாயிகள் நாங்கள் கிடையாது, நாங்களும் விவசாயிதான். விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் ஆளாக வந்து நிற்பேன் என்று மீண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஏமாற்று செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு அதை செய்தோம் இதை செய்தோம் என்று ஒரு நீண்ட பட்டியலையும் வெளியிட்டிருக்கிறார். அதிமுகவை நம்பாதீர்கள், திமுகவை மட்டுமே நம்புங்கள். விவசாய பெருங்குடி மக்களுக்காக திராவிட மாடல் ஆட்சி ஏராளமான நன்மைகளை அள்ளி கொடுப்போம் என்று அள்ளி விட்டுள்ளார் மு.க. ஸ்டாலின். அவரது இந்த பேச்சு திமுக உடன்பிறப்புகள் மத்தியில் கைத்தட்டல் பெற்றாலும் விவசாயிகள் மத்தியில் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் நாங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை கூட சந்தையில் கொண்டு சரியாக விற்பனை செய்ய முடியவில்லை. அந்த அளவுக்கு திமுகவினரே இடைத்தரகர்களாக இருந்து கொண்டு எங்களுக்கு ஏகப்பட்ட கெடுதல் செய்கிறார்கள். இவர்கள் செய்யும் அட்டூழியங்களால் ஏராளமான விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளும் அவல நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இதை பற்றியெல்லாம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எந்த கவலையும் படாமல் நாங்கள் தோளில் பச்சை துண்டை போட்டுக்கொண்டு அரசியல் செய்யும் போலி விவசாயிகள் அல்ல என்று அடுக்குமொழியில் பேசுகிறார். விவசாயத்தை பற்றி இந்த அரசியல்வாதிகளுக்கு என்ன தெரியும்? விவசாயிகள் ஒவ்வொரு நாளும் படும் அவஸ்தை இவர்களுக்கு தெரியுமா? மேடை அலங்காரத்துக்காக பேசிவிட்டால் மட்டும் போதாது, வறுமை கோட்டுக்கு கீழிருக்கும் விவசாயிகள் நிலைமையை கேட்டறிந்து அதை சரி செய்வதே சிறந்த அரசாங்கமாகும். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதை செய்யாமல் விவசாயிகளுக்கு எல்லா சலுகைகளையும் செய்து கொடுத்து விட்டது போன்று
பொய்யான தகவலை மீண்டும் மீண்டும் வெளியிட்டு தமிழ்நாட்டு விவசாயிகளை ஏமாற்ற வேண்டாம் என்று மு க ஸ்டாலினுக்கு விவசாயிகள் சார்பில் ஒரு பதிலடி கொடுத்துள்ளார்கள்.